மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம போன கிளாஸில் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸில் யூனிட் 3ல தின் சிலிண்டர்ஸ் அண்ட் ஸ்பெரிக்கல் ஷெல் ஆரம்பித்தோம். அதோட தியரி பார்ட்டு கொஞ்சம் கணக்கெல்லாம் போட்டோம். இந்த நம்பர்ஸ் பற்றி கவலைப்படாதீங்க, ஒரு சில நம்பர்ஸ் நான் விட்டு இருப்பேன், அது தேவையில்லை. இப்போ இந்த கணக்கு பார்ப்போம். முன்னாடி கணக்கு வரைக்கும் போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. கால்குலேட் த இன்க்ரீஸ் இன் வால்யூம் ஆஃப் பாய்லர் ஷெல் 3 மீட்டர் லாங். இப்போ பாய்லர்னு கொடுத்துட்டாங்க. பாய்லர்னா என்ன அர்த்தம்? தின் சிலிண்டர். அதோட டயமீட்டர் லாங் வந்து 3 மீட்டர் லாங். அப்போ L is equal to 3 மீட்டர். அதை மில்லிமீட்டராக மாற்றிக்கோங்க. 1.5 மீட்டர் டயமீட்டர். அப்போ என்ன பண்ணணும்? D is equal to 1.5 மீட்டர். அதை மில்லிமீட்டராக மாற்றிக்கோங்க. 1000 பேருக்குன்னா மில்லிமீட்டராக மாறிடும். when subjected to an internal pressure of 2 Newton per mm square. ப்ரெஷர் எவ்வளோ? 2 Newton per mm square. mmல கொடுத்துருக்காங்க. The thickness is such that the maximum tensile stress is not to exceed 30 Newton per mm square. நான் என்ன சொல்லியிருக்கேன்? இந்த ஸ்ட்ரெஸ்ன்னு கொடுத்தாவே எப்பயுமே F1ன்னு எடுத்துக்கோங்க. F1 that is FC. ஓகேவா? F1ன்னு எடுத்துக்கோங்க. Take E Young's modulus equal to 2.1 into 10 power 5 Newton per mm square. ஓகேவா? 1/m கொடுத்துருக்குறாங்க 0.28. 1/mனா என்னது? பாய்சான்ஸ் ரேஷியோ 0.28. என்னென்னலாம் கேட்டிருக்காங்க? calculate the increase in volume. ஓகேவா? அப்புறம் திக்னஸ். அப்புறம் when subject to the thickness is such that the maximum time. அப்போ திக்னஸ் கண்டுபிடிங்க. திக்னஸ் கண்டுபிடிக்கணும். இன்க்ரீஸ் இன் வால்யூம், இன்க்ரீஸ் இன் வால்யூம், டிக்ரீஸ் இன் வால்யூம், இன்க்ரீஸ் இன் லென்த், அது மாதிரி கொடுத்துட்டாவே டெல்டா வி. டெல்டா அது வினா வி, டினா டி. என்ன கேட்குறாங்களோ அது. இங்கே டெல்டா வி கேட்டிருக்காங்க, திக்னஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவா? நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? F1 தெரியும். F1 தான் கொடுத்துருக்காங்க. F1க்கு என்ன ஃபார்முலா? F1 equal to FC is equal to PD by 2T. PD divided by 2 into T. இதில் F தெரியும், T இங்கே வந்துடும், P இங்கே போயிடும். You get the thickness. ஃபர்ஸ்ட் அந்த திக்னஸை கண்டுபிடிச்சிருங்க. செகண்ட் இஸ் என்னது கண்டிருக்காங்க? சேஞ்ச் இன் வால்யூம். சேஞ்ச் இன் வால்யூம் டெல்டா வி. டெல்டா வி எந்த ஃபார்முலாவில் வரும்? வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் EV is equal to delta V by V equal to F1 by E into 5 by 2 minus 2 by M. நம்ம போன கிளாஸில் இதிலே வேற மாதிரி கண்டுபிடிச்சிருக்கோம். E1 U2 தெரிஞ்சா என்ன பண்ணுவோம்? 2 into E1 plus E2ன்னு போட்டு கண்டுபிடிக்கலாம். இல்லைன்னா டைரக்டாக இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணியும் கண்டுபிடிக்கலாம். அதுக்காக தான் இந்த கணக்கே போட்டோம். கேன் யூஸ் டைரக்ட்லி. நமக்கு E1 U2லாம் கேட்கல, டெல்டா எல் டெல்டா டிலாம் கேட்கல. அப்போ நேராகவே என்ன பண்ணலாம்? நீங்கள் இந்த டெல்டா வி கேட்கும்போது நேராகவே ஃபார்முலாவை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். டெல்டா விக்கு EV is equal to dV by V equal to 2E1 plus E2ன்னு ஒரு ஃபார்முலா போட்டோம். E1 U2 தெரிஞ்சு அதை யூஸ் பண்ணலாம். தெரியாமல் இருந்ததுன்னா இதை டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். F1 by E into 5 by 2 minus 2 by M. F1 by E into 5 by 2 minus 2 by M. இப்போ இதில் எல்லாமே தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா? F1 தெரியும், E தெரியும், 5 by 2, 2 by M. 2 by M எப்படி எழுதியிருப்போம்? 2 into 1 by M. 2 into 1 by M. 1 by Mக்கு வேல்யூ தெரியும். Substitute it and get the answer. இந்த ஆன்சர் வருதான்னு உனக்கு I will show you. ஓகேவா? ஓகேவா? நம்ம இப்போ இந்த கணக்கை போட்டு பார்ப்போம் கால்குலேட்டர். 30 divided by 2.1 பவருக்கு இந்த EXP எழுதிக்கணும். ஓகேவா? ஸ்கொயரு 4 வந்தால் இந்த பவருக்கு போகணும், இல்லைன்னா EXP எழுதிக்கணும். EXP பவர் 5, 2.1 பவர் 5 டிவைடட் பைல இருக்க இது ஆன்சர் ஈக்குவல் டு போட்டுக்கோங்க. வில் கெட் சம் ஆன்சர். ஓகேவா? இந்த ஆன்சரை 30 டிவைடட் பை 2.1 பவர் 5. ஒரு ஆன்சர் வந்திருக்கும். இன்ட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ராக்கெட்டில் 5 by 2. 5 by 2 நமக்கு தெரியும் 2.5, இல்லைன்னா 5 by 2 2.5. ஓகேவா? மைனஸ் திருப்பி அங்கே 2 டைம் இருக்குது, திருப்பி ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணின்னு 2 into 0.28. 0.28. ரெண்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 2 க்ளோஸ் பண்ணிங்க. ஓகேவா? ஒரு ஆன்சர் வந்திருக்கும். என்ன ஆன்சரு?
2.771 into 10 power minus 4. 2.771 into 10 power minus 4. ஓகேவா? இது எப்படி ஆன்சர் வந்துச்சுன்னு கால்குலேட்டரில் பார்த்தோம். நீங்களும் கால்குலேட்டரில் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து என்ன கண்டுபிடிக்கணும்? V is equal to வால்யூம் வேணும். இந்த வால்யூத்தால் பெருக்குனா தான் நமக்கு டெல்டா V கிடைக்கும். அப்போ வால்யூம் வேணும். வால்யூம் ஆஃப் சிலிண்டருக்கு என்ன ஃபார்முலா? ஏரியா இன்ட்டு லென்த். ஏரியா π/4 d ஸ்கொயர் இன்ட்டு லென்த். π/4 d ஸ்கொயர் இன்ட்டு லென்த். ஸோ இதை போட்டால் இதுக்கு ஒரு ஆன்சர் வந்துடும். இதை போய் இங்கே பெருக்கணும்னா யூ வில் கெட் திஸ் ஆன்சர், ஃபைனல் ஆன்சர். நம்ம ஏற்கனவே டெல்டா வியை கண்டுபிடிச்சிருக்கோம். என்ன பண்ண அது கூட இந்த கண்டுபிடிச்ச வால்யூத்தை பெருக்கணும். வால்யூம் வந்து எவ்வளோ? 5.298 பவர், இதுக்கும் திருப்பி EXP பவர் 5.298 பவர் 9. 10 பவர் 9க்கு அப்படியே பவர் 9 போட்டிங்கன்னா போதும். EXP 9 என்ன இருக்கோ அதை போட்டால் போதும். யூ வில் கெட் த ஆன்சர். ஆன்சர் இது மாதிரி நிறைய வந்திருக்கும். இந்த ஆன்சரையே நம்ம மினிமைஸ் பண்ணுறதுக்கு ENGன்னு ஒரு பட்டன் இருக்கு பாருங்க. ENG பட்டனை ப்ரெஸ் பண்ணால் என்ன ஆகும்? இந்த ஆன்சரை மினிமைஸ் பண்ணலாம். நமக்கு இப்போ எவ்வளோ வந்திருக்கு ஆன்சரு? 1.46 into 10 power 6. 1.46 into 10 power 6. இதுதான் வந்து டெல்டா V. இதுதான் வந்து என்னது? டெல்டா V. ஓகே, 1.468 into 10 power 6. ஓகேவா? கால்குலேட்டரை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. நமக்கு அப்போ தான் கொஞ்சம் புரிய ஆரம்பிக்கும். நம்ம நெக்ஸ்ட் கணக்கு போயிடலாம். A boiler shell of 2 meter diameter is made of 20 mm thick plate. இப்போ thickness கொடுத்துட்டாங்க, diameter கொடுத்துருக்காங்க. Determine the allowable working pressure in the boiler. ஓகேவா? ப்ரெஷர் எவ்வளோன்னு கேட்குறாங்க. How to calculate pressure? If the permissible tensile stress in the plate is not to exceed 70 Newton per mm square. அப்போ F1 எந்த ஸ்ட்ரெஸ் கொடுத்தாலும் F1 தான் ஒன்று எடுத்துக்க சொல்லியிருக்கேன். F1 is equal to 70 Newton per mm square. நமக்கு F1க்கு என்ன ஃபார்முலா தெரியும்? F1 equal to FC equal to PD/2T. PD/2T. இதில் P மட்டும்தான் தெரியாது. இதெல்லாம் இங்கே போயிடும். P கண்டுபிடிச்சிடும். ஓகேவா? ஆன்சர் இஸ் 1.4 Newton per mm square. சிம்பிள் கால்குலேஷன். அதனால தான் நான் கால்குலேட்டரில் போடலை. சிம்பிள் கால்குலேஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின். A long steel tube 70 mm internal diameter and wall thickness 2.5 mm. Diameter எவ்வளோ? 70, thickness 2.5. As closed ends is subject to an internal pressure of 10 Newton per mm square. Pressure எவ்வளோ? 10 Newton per mm square. Calculate the magnitude of hoop and longitudinal stress. Hoop stress என்னது? Hoop stress or circumferential stress. அதுதான் நம்ம F1 ஒன்று வச்சுருக்கோம். F2க்கு ஒரே ஒரு பேர் தான் longitudinal stress. அது F2ன்னு வச்சுருக்கோம். ரெண்டுத்தையும் கேட்குறாங்க. FC and FL or F1 and F2 set up on the tube if the efficiency of the joint is 80%. Efficiency இந்த joint எப்படி அடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா? 80%. State the stress which is affected and calculate the revised value. இது மட்டும்தான் நமக்கு புதுசு. இந்த longitudinal joint ஜாயின் பண்றதுக்கு இந்த மாதிரி வெல்ட் அடிச்சிருக்காங்க. இந்த ஜாயிண்டோட எஃபிஷியன்சி 80%. நம்ம எந்த ஸ்ட்ரெஸ்னால இது அஃபெக்ட் ஆகுது, அதோட ரிவைஸ்டு வேல்யூ எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. முதல் பார்ட் என்ன ஈஸியாக கண்டுபிடிக்க வேண்டியது, ஃபர்ஸ்ட் PD/2T சர்கம்ஃபரன்ஷியல் ஸ்ட்ரெஸ் ஆர் ஹூப் ஸ்ட்ரெஸ், இதை கண்டுபிடிச்சிருங்க. அடுத்து லாஞ்சிடியூடல் ஸ்ட்ரெஸ் PD/4T, அதையும் கண்டுபிடிச்சிருங்க. ஓகேவா? செகண்ட் தான் இந்த லாஞ்சிடியூடல் ஜாயிண்டோட எஃபிஷியன்சி இஸ் 80% ஆயிருந்தா அது எதனால உடையுதுன்னு கேட்குறாங்க. லாஞ்சிடியூடல் ஜாயிண்ட் வீக்கானா, இப்போ இது வீக்கானா எப்படி உடையும்? ரெண்டு பாதியா ட்ரஃப் மாதிரி உடையும். நம்ம ரெண்டு ஃபெயிலியர் படிச்சிருக்கோம். ட்ரஃப் மாதிரி உடையிறது, சிலிண்டர் மாதிரி உடையிறது. ஓகேவா? ட்ரஃப் மாதிரி உடைஞ்சா இங்க இருக்கிற ஸ்ட்ரெஸ்னால உடையுது, உள்ள இருக்கிற ஸ்ட்ரெஸ்னால உடையுது. ஸ்ட்ரெஸ் இப்படி மேலே அடிச்சிச்சுன்னா அதுக்கு பேரு சர்கம்ஃபரன்ஷியல் ஸ்ட்ரெஸ். இப்போ ட்ரஃபா உடையிறதுக்கு என்ன ஸ்ட்ரெஸ் யூஸ் ஆகுது? சர்கம்ஃபரன்ஷியல் ஸ்ட்ரெஸ். ரெண்டு சிலிண்டரா உடையிறதுக்கு லாஞ்சிடியூடல் ஸ்ட்ரெஸ். ஓகேவா? இப்போ ரெண்டு ட்ரஃபா உடஞ்சிச்சுனாவே அதுக்கு பேர் என்னது? சர்கம்ஃபரன்ஷியல் ஸ்ட்ரெஸ்னால அஃபெக்ட் ஆகுது. ஸ்டேட் வெதர்னு கேட்டிருக்காங்க பாருங்க. ஸ்டேட் வெதர் தி ஸ்ட்ரெஸ் விச் இஸ் அஃபெக்டட். அப்போ எந்த ஸ்ட்ரெஸ்னால அஃபெக்ட் ஆகுது?
சர்க்கம்ஃபரன்ஷியல் ஸ்ட்ரெஸ்னால அஃபெக்ட் ஆகுது. ஸோ அதோட ரிவைஸ்ட் வேல்யூ எவ்வளோ? ரிவைஸ்ட் வேல்யூ கண்டுபிடிக்கும்போது என்ன பண்ணணும்? PD/2T இன்ட்டு எஃபிஷியன்சின்னு போடணும். எஃபிஷியன்சியை சேர்த்துக்கணும். எஃபிஷியன்சி என்ன கொடுத்துருக்காங்க? 80% கொடுத்துருக்காங்க. இது நம்ம என்ன பண்ணணும்? நம்பரா 100 டிவைட் பண்ணி ஃப்ராக்ஷனா மாற்றி வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு அதை தான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ பண்ணால் ஒரு ஆன்சர் வந்திருக்கும். 175 Nm². முன்னாடி என்ன எவ்வளோ இருந்தது? 140ன்னு இருந்தது. எஃபிஷியன்சி கம்மியாக இருக்கிறதுனால என்ன ஆகுது? சர்க்கம்ஃபரன்ஷியல் ஸ்ட்ரெஸ் 175 Nm². This is a revised value. Okay. Now, a vessel is in the shape of a thin spherical shell. இது வரைக்கும் நம்ம படிச்சது இந்த எல்லா கணக்குலையும் சிலிண்ட்ரிக்கல் ஷெல்ல படிச்சோம். அடுத்து படிக்க போறது spherical shell. Spherical shell. A vessel is in the shape of a thin spherical shell, 2 meter in diameter and 5 mm thickness. 2 meter in diameter and 5 mm thickness. Diameter spherical shell முதல்ல எழுதிக்கோங்க. ஸ்பெரிக்கலுக்கு ஒரே ஒரு F தான், அதையும் எழுதிக்கோங்க. ஏன்னா இங்க 2 F கிடையாது. 2 F போட்டு வந்திருப்போம், இங்கே 2 F போட்டக்கூடாது. ஸ்பெரிக்கலுக்கு ஒரே ஒரு F தான். F is equal to PD/2T. ஒரே ஒரு ஸ்ட்ரெஸ் மட்டும்தான். இங்க 2 ஸ்ட்ரெஸ் கிடையாது. PD/4T. ஓகேவா? இங்க டயமீட்டர் 2 மீட்டர் கொடுத்துருக்காங்க, அதை mm மாத்திக்கோங்க. திக்னஸ் கொடுத்துருக்காங்க, அதை எழுதிக்கோங்க. 5 mm. Is completely filled with a fluid at a pressure of 0.1 Nm/mm². இங்கேயும் ப்ரெஷர் தான் கொடுக்க போறாங்க. அதே நோட்டேஷன்ஸ் தான் எழுதிக்கோங்க. Determine the stress induced in the shell material. அவ்வளவுதான், ஸ்ட்ரெஸ் தான் கேட்கறான். ஸ்ட்ரெஸ்ஸுக்கு என்ன ஃபார்முலா? ஸ்பெரிக்கல் ஷெல்லுன்னு முதல்ல எழுதிக்கோங்க. ஸ்பெரிக்கல்லாம் ஒரே ஒரு ஸ்ட்ரெஸ் தான், PD/4T. PD/4T. PD/4T எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. You will get the answer. 10 Nm/mm². What is the next problem? A spherical vessel of 3 meter diameter. Diameter is equal to 3 meter. அது millimeter மாத்திக்கோங்க. Is subject to an internal pressure of 1.5 Nm/mm². Pressure அதை எழுதிக்கோங்க. Find the thickness of the plate. T எவ்வளோ? என்ன கண்டுபிடிக்கணும்? முதல்ல spherical shellன்னு எழுதிக்கோங்க. அப்புறம் என்ன கண்டுபிடிக்கணுமோ அதை எழுதிக்கோங்க. Thickness of the plate. If the maximum stress is not to exceed, stress வந்து எவ்வளவு தூரம் போகுது? 90. Efficiency of the joint is 75%. ஒரே சின்ன மாடிஃபிகேஷன். எஃபிஷியன்சி கொடுத்துருங்க, அதுக்காக இந்த கணக்கு போட்டுருக்கோம். எஃபிஷியன்சி கொடுத்தா என்ன பண்ணணும்? 100 டிவைட் பண்ணணும், ஃப்ராக்ஷனை மாற்றி வச்சுக்கணும். ஃபார்முலாவில் PD/4T இன்ட்டு எஃபிஷியன்சி இந்த இடத்துல சேர்த்துக்கணும். கொடுத்தாங்கன்னா இந்த இடத்துல எஃபிஷியன்சியை கீழே சேர்த்துக்கணும். ஓகேவா? இப்போ போட்டீங்கன்னா ஒரு ஆன்சர் வரும். திஸ் இஸ் திக்னஸ். Determine the change in diameter and change in volume of spherical shell. என்ன கண்டுபிடிக்கிறாங்க? spherical shell, change in diameter, change in volume. ரெண்டு கேட்டிருக்காங்க. 2 meter in diameter. Diameter is equal to 2 meter. இப்போ அதை millimeterல மாற்றி எழுதிக்கோ. 12 mm thickness. T is equal to 12 mm. An internal pressure of 2 Nm/mm². Pressure ஓட value 2 Nm/mm². Assume E, capital E என்னது? Young's modulus. Young's modulus equal to 2 into 10 power 5. Poisson's ratio 0.25. Poisson's ratio 0.25. Poisson's ratio என்ன எடுத்துரும்? 1/m. நிறைய டைம் யூஸ் பண்ணியிருக்கோம், திருப்பி சொல்றோம். 1/m. இப்போ ஒன்னொன்னா கண்டுபிடிப்போம். கொடுத்த டேட்டா எழுதியாச்சு, என்ன கண்டுபிடிக்கும்? டெல்டா டி அண்ட் டெல்டா வி. சேஞ்ச் இன் டயமீட்டர், சேஞ்ச் இன் வால்யூம். ஓகேவா? அதுக்கு முதல்ல சேஞ்ச் இன் டயமீட்டர், இங்கே ஒரே ஒரு ஸ்ட்ரெயின் தான். E1 ஈக்குவல் டு E2 இஸ் ஈக்குவல் டு E3 இஸ் ஈக்குவல் டு ஒரே ஒரு ஸ்ட்ரெயின் தான். 3 டைரக்ஷன்லையும் ஒரே ஃபார்முலா. ஏன்னா பால் வந்து ரவுண்டா இருக்கும், எல்லா இடத்துலையும் டி தான். அப்போ டெல்டா D/D இஸ் ஈக்குவல் டு F1/E ஆர் F/E இன்ட்டு 1 minus 1/m. F/E இன்ட்டு 1 minus 1/m. ஓகேவா? இதுல என்ன வேணும்? F வேணும். E கொடுத்துருக்காங்க, 1/m கொடுத்துருக்காங்க. இதுல F தெரியாது. F எப்படி கண்டுபிடிக்கலாம்? Know the formula for spherical shell. திருப்பி spherical ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்பெரிக்கல்னா PD/4T, ஒரே ஒரு F. PD/4T சப்ஸ்டியூட் பண்ணா F ஓட ஆன்சர் வந்துடும். இந்த S ஓட ஆன்சரை இங்க சப்ஸ்டியூட் பண்ணுங்க. F/E 1 minus 1/m. 1 minus 1/m. நமக்கு என்ன கிடைச்சிருக்கும்? டெல்டா D/Dக்கு ஆன்சர் கிடைக்கும். E1 ஈக்குவல் டு டெல்டா D/D இஸ் ஈக்குவல் டு என்னது? இது டயமெட்ரிக்கல் ஸ்ட்ரெயின். E1 ஈக்குவல் டு டெல்டா D/D, டயமெட்ரிக்கல் ஸ்ட்ரெயின் ஈக்குவல் டு இந்த சமயத்துல டயமெட்ரிக்கல் ஸ்ட்ரெயின் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சு.
டயமெட்ரிக்கல் ஸ்ட்ரெயின் இஸ் ஈக்குவல் டு இந்த வேல்யூ. இப்போ டி இங்கே மேலே போனால் பெருக்கும், டியோட வேல்யூ மேலே பெருக்குனா யூ வில் கெட் த சேஞ்ச் இன் டயமீட்டர். சேஞ்ச் இன் டயமீட்டர். நெக்ஸ்ட் சேஞ்ச் இன் வால்யூம். சேஞ்ச் இன் வால்யூம்க்கு என்ன ஃபார்முலா? டெல்டா வி பை வி இஸ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு E1. 3 இன்ட்டு E1. 3 இன்ட்டு E1. E1 இங்கே கண்டுபிடிச்சிருக்க வேல்யூ இதுதான் E1. ஓகேவா? 3 இன்ட்டு E1. E1 போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். இது என்ன வரும்? வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் ஈக்குவல் டு டெல்டா வி பை வி ஈக்குவல் டு திஸ் இஸ் யுவர் ஆன்சர். இது மட்டும் கேட்டால் இதோட விட்டுடலாம். நமக்கு என்ன கேட்குறாங்க? டெல்டா வி சேஞ்ச் இன் வால்யூம் கேட்கறதுனால இந்த வி எடுத்துட்டு போய் மேலே பெருக்கணும். இப்போ வால்யூம் ஆஃப் ஸ்பியர் எவ்வளோ? அங்கே வால்யூம் ஆஃப் சிலிண்டர் படித்தோம். இங்கே வால்யூம் ஆஃப் ஸ்பியருக்கு என்ன ஃபார்முலா? பை பை 6 இன்ட்டு டி கியூப். வால்யூம் ஆஃப் ஸ்பியர் ஈக்குவல் டு பை பை 6 இன்ட்டு டி கியூப். பை பை 6 diameter cube. ஓகேவா? இதை போட்டால் இதுக்கு ஒரு ஆன்சர் வந்துடும். இது எடுத்து வந்து இங்கே பெருக்குனீங்கன்னா you will get the final answer. ஓகேவா? இப்போ நான் உனக்கு இந்த கால்குலேஷன் மட்டும் திருப்பி ஒரு சின்ன பார்ட்டை போட்டு காமிக்கிறேன். ஓகேவா? இது வந்து என்னது? 3 இன்ட்டு இ. இ எவ்வளோ? 3.125 பவர் minus 4. பவர் minus 4. இது பெருக்குனா ஒரு ஆன்சர் வந்திருக்கும். இந்த ஆன்சர் கூட நம்ம என்ன பண்ணணும்? இந்த அப்படியே வச்சுக்கோங்க. ஓகேவா? இதுக்கப்புறம் வி கண்டுபிடிக்கணும். வி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? 5/6. 5க்கு வந்து என்ன பண்ணணும்? ஷிஃப்ட் அழுத்தி இதை அழுத்தினா 5 வந்துடும். 5/6 ஈக்குவல் டு போட்டுக்கோங்க. இன்ட்டு டி கியூப். டி 2 பவர் 3ன்னு போடலாம், இல்லை 2000 போடுறது ஈஸி. 2000 பவருக்கு இந்த பவர் தான் யூஸ் பண்ணணும். பவர் 3 இல்லைன்னா கியூப் போடணும். ஓகேவா? 2000 பவர் 3. இதுக்கு வந்து இந்த இஎக்ஸ்பி யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? பவர் 3 போட்டால் ஒரு ஆன்சர் வந்துடும். ஓகேவா? இது நிறைய வரதுனால இஎன்ஜி ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இப்போ 4.18 இன்ட்டு 10 பவர் 9 அப்படின்னு வருது. 4.18 இன்ட்டு 10 பவர் 9. இந்த ஆன்சர் அப்படியே வச்சுக்கின்னு ஏற்கனவே கண்டுபிடிச்ச டிவி கண்டுபிடிச்சு பார்த்தீங்களா? டிவி 9.375 பவர் மைனஸ் 4. இதை போட்டால் ஆன்சர் வந்துடும். இதுவும் நிறைய வருது. நிறைய வரும்போது இந்த இஎஜியை ப்ரெஸ் பண்ணுங்க. ப்ரெஸ் பண்ணால் என்ன வந்துடும்? 3.926 to 10 பவர் 6 to 10 பவர் 6 அதுவே கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். ஓகேவா? Okay, we'll move to the next problem. A spherical shell of 1 meter internal diameter. Diameter எவ்வளோ? 1 meter. And 5 mm thickness is filled with a fluid until its volume increases by 0.2 into 10 power 6 mm cube. அப்போ வால்யூம் இன்க்ரீசஸ் அப்படின்னு கொடுத்தா என்ன பண்ணணும்? டெல்டா வி. இது என்னது? டெல்டா வி அப்படின்னு எழுதிக்கணும். ஓகேவா? Calculate the pressure exerted by the fluid on the shell. P கண்டுபிடிக்க சொல்றாங்க. Young's modulus கொடுத்துருக்காங்க. 1/m Poisson's ratio is given. ஓகேவா? நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? வால்யூம் ஃபார்முலா இங்கே சைடில் கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க. 5/6 டி கியூப். 5/6 டி கியூப். வால்யூம் கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க. நமக்கு இங்கே வால்யூம் கொடுத்துருக்குறான். இந்த வால்யூம் தெரியும். பி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? வால்யூம் டெல்டா விலாம் கொடுத்தா என்ன பண்ணணும்? டெல்டா வி பை வி ஃபார்முலா எழுத. டெல்டா டி கொடுத்தா டெல்டா டி டியை யூஸ் பண்ணணும். இங்கே டெல்டா வி கொடுத்துருந்தாலும் டெல்டா வி பை வி இஸ் ஈக்குவல் டு இவி. வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் ஈக்குவல் டு டெல்டா வி பை வி இஸ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு E1. இப்போ 3 இன்ட்டு E1. E1க்கு என்ன ஃபார்முலா? F பை இ இன்ட்டு 1 மைனஸ் 1/m. ஓகேவா? இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. டெல்டா வி தெரியும், வி கண்டுபிடிச்சிருக்கோங்க. ஈக்குவல் டு 3 இன்ட்டு F பை இ யங்ஸ் மாடுலஸ் 1 இன்ட்டு 1 மைனஸ் 1/m. இப்போ இதை போட்டோம்னா இது எல்லாத்தையும் இந்த பக்கம் இருக்கிறது அப்படியே சால்வ் பண்ணி கீழே இறக்கிட்டோம். மொத்தமாக அப்படியே பெருக்கிறீங்க. 1 மைனஸ் 0.3 0.7 0.7 இன்ட்டு 3 டிவைடட் பை இது போட்டிங்கன்னா ஒரு ஆன்சர் வந்துடும். இந்த ஆன்சர் இங்கே எடுத்துகிட்டு வந்துடுங்க. எஃப்ஐ கண்டுபிடிச்சிடும். ஓகேவா? எஃப் இஸ் ஈக்குவல் டு 36.37 நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர்னு எஃப் வந்துச்சு. நமக்கு என்ன தெரியும்? எஃப் இஸ் ஈக்குவல் டு பிடி பை 4Tன்னு தெரியும். PD4T. இப்போ இதில் பி மட்டும் தான் தெரியாது. பிஏ கண்டுபிடிச்சிடும். ஓகேவா? இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி அதை கண்டுபிடிச்சி அதுலேருந்து ரிவர்ஸில் வரும். ஓகேவா?
கால்குலேஷன் பார்ட்டை போட்டு பாருங்க. ஏற்கனவே ஒன்று சால்வ் பண்ணிருக்கேன். அதே மாதிரி தான் இது. அதனால போட்டு பாருங்க. புரியலன்னா கேளுங்க. Determine the depth to which a spherical float of 200 mm diameter and its 6 mm thickness have to be immersed in water. ஒரு ஸ்பெரிக்கல் பால் மாதிரி ஃப்ளோட்னா தண்ணி டேங்க்லாம் பால் இருக்கும். அந்த மாதிரி பால் இருக்கு. அதுதான் ஃப்ளோட்டுன்னு சொல்றோம். இந்த பால் 200 mm டயமீட்டர் இருக்கு, 6 mm திக்னஸ் இருக்கு. அது எவ்வளவு தூரம் முக்கியம் இருக்கு? டயமீட்டர் 6, திக்னஸ் டயமீட்டர் 200, திக்னஸ் 6. அது எவ்வளவு தூரம் தண்ணியில முழுவி இருந்தா அந்த பால் வந்து எவ்வளவு சுருங்குது? இன் ஆர்டர் இட்ஸ் டயமீட்டர் டிக்ரீஸ்ட் பை 0.05 mm. டயமீட்டர் எவ்வளவு ஆழத்துல அது பால் போய் முக்கி வச்சிருந்தோம்னா இந்த டயமீட்டர் சுருங்குது. தண்ணியோட பிரஷர்னால எவ்வளவு சுருங்குது? 0.05 mm சுருங்குது. டயமீட்டர் இஸ் டிக்ரீஸ்ட். டயமீட்டர் டிக்ரீஸ்னா என்னன்னு எடுத்துக்கணும்? டெல்டா டி. வால்யூம் இன்க்ரீஸ், வால்யூம் டிக்ரீஸ்னா டெல்டா வி. எதை சொல்றாங்களோ அது பக்கத்துல டெல்டா சேர்த்துக்கணும். இங்க டயமீட்டர் இஸ் டிக்ரீஸ்ட் கொடுத்துருக்காங்க. அப்ப டெல்டா டி இஸ் ஈக்குவல் டு 0.05. அசியூம் யங்ஸ் மாடுலஸ் கொடுத்துருக்காங்க. வெயிட் ஆஃப் வாட்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க 9810 நியூட்டன் பர் மீட்டர் கியூப். பாய்சான்ஸ் ரேஷியோ 1/m இஸ் ஈக்குவல் டு 0.25. இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ நமக்கு என்ன தெரியும்? இங்கே ஏன் டெல்டா டி எடுக்கிறோம்? டெல்டா டி தான் கொடுத்துருக்காங்க. அதனால டெல்டா டி பை டி ஃபார்முலா எடுத்துக்கோம். E1 ஈக்குவல் டு E2 இஸ் ஈக்குவல் டு டெல்டா டி பை டி இஸ் ஈக்குவல் டு F பை E இன்ட்டு 1 மைனஸ் 1/m. அதே ஃபார்முலா தாங்க. 3 பேருக்கு இருக்கும், 3 பேருக்கு இல்லை. இதுல F வேணும். Fக்கு என்ன ஃபார்முலா? PD பை 4T. PD4T. இதுல P மட்டும் தெரியாது. அப்போ F வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் Pல ஆன்சர் கிடைச்சிருக்கும். அதை அப்படியே வச்சுக்கோங்க. அதை எடுத்து வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. டெல்டா டி தெரியும், டி தெரியும். Fக்கு இன் டேர்ம்ஸ் ஆஃப் Pல இங்க என்ன கிடைச்சிச்சோ அதை எடுத்து வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. தென் யங்ஸ் மாடுலஸ் 1 மைனஸ் 1/m. இதுல என்ன தெரியும்? எல்லாமே தெரியும். இது இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் அப்படியே நீங்க சால்வ் பண்ணிக்கலாம். கால்குலேட்டர்ல யூ கெட் த ஆன்சர். ஓகேவா? நான் இதை சால்வ் பண்ணி காமிக்கிறேன். அந்த கால்குலேஷனை பார்ப்போம். வாட் இஸ் தட் கால்குலேஷன்? ரைட் சைடில் என்ன இருக்கு? 8.33 டிவைடட் பை 2 பவர் 5. ஓகேவா? போட்டால் ஒரு ஆன்சர் வந்திருக்கும். இன்ட்டு 1 மைனஸ் 0.25. நீங்க 0 பாயிண்ட் போட்டாலும் போடலாம், இல்லை வெறும் பாயிண்ட் போட்டாலும் போடலாம். ஓகேவா? இதுக்கு ஒரு ஆன்சர் வந்துருக்கும். 3.123 10 பவர் மைனஸ் 5. அதை எழுதி வச்சுக்கோங்க. நோட்ல பக்கத்துல பார்த்து எழுதினே தான் போடணும். மொத்தமா கால்குலேட்டர்ல அடிக்க முடியும். எழுதி வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுங்க? லெஃப்ட் சைடில் என்ன இருக்கு? 0.05 டிவைடட் பை 200. இதை போட்டால் ஒரு ஆன்சர் வந்துருக்கும். இந்த ஆன்சர் வந்து இப்போ லெஃப்ட் சைடில் இருக்கு. அது ரைட் சைடில். ரைட் சைடு இது கீழே இறக்கணுமா? எப்போ டிவைடட் பை 3.125 பவர் மைனஸ் 5. 8ன்னு ஆன்சர் வந்துட்டு பாருங்க. ஓகேவா? இப்போ நம்ம ப்ரெஷரை கண்டுபிடிச்சிட்டோம். என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? ப்ரெஷரை கண்டுபிடிச்சிட்டோம். 8 நியூட்டன் பர் 8 இல்லை 8.003. 8 நியர்பை ஆன்சர் வந்தால் ஓகே. 8.003 நியூட்டன் பர் mm ஸ்கொயர். இல்லை 8ன்னு வந்தாலும் ஓகே. 8 நியூட்டன் பர் mm ஸ்கொயர். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? எவ்வளோ ஹைட்ல அது உள்ள முக்கியம் இருக்கும், எவ்வளோ தூரம் அழுத்தினோம்னா, எவ்வளோ ஆழத்துக்கு அழுத்தினோம்னா அது வந்து இவ்வளோ டைமென்ஷன் சுருங்குன்னு கேட்குறாங்க. நமக்கு என்ன தெரியும்? P is equal to WH. இது ஏற்கனவே படிச்சிருக்கோம். நம்ம முதல் கணக்குலலாம் தென் சிலிண்டர்ல படிச்சிருக்கோம். P is equal to WH. இதுக்கு பேர் ஹைட்ரோஸ்டாட்டிக் லா ஆஃப் ப்ரெஷர். ஹைட்ரோஸ்டாட்டிக் லா ஆஃப் ப்ரெஷர். P is equal to W into H. இப்போ P கண்டுபிடிச்சிட்டிங்க, WH. இப்போ இந்த H தான் கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ இந்த WP வந்து mm ஸ்கொயர்ல போட்டிருக்கோம். அப்போ W mmல போடணும். அப்போ mm மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும்? அதுதான் இங்கே பண்ணியிருக்கோம். W வந்து பார்த்தீங்கன்னா நியூட்டன் பர் மீட்டர் கியூப்ல கொடுத்துருக்காங்க. இந்த மீட்டரை mm மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும்? மீட்டருக்கும் மில்லிமீட்டருக்கு என்ன சம்பந்தம்? 1000. இப்போ இதை ஸ்கொயர், இதை கியூப் பண்ணால் இதை கியூப் பண்ணணும். 1 கியூபு 1000 கியூப் பண்ணால் 10 பவர் 9. மீட்டருக்கும் மில்லிமீட்டருக்கு என்ன சம்பந்தம்? 10 பவர் 9. 10 பவர் 9 எங்கே போடணும்? கீழே போடணுமா மேலே போடணுமா? இங்கே பாருங்க, யூனிட்ல கீழே இருக்கு. மீட்டர் பர் மீட்டர் கியூப். அப்போ இங்கே 10 பவர் 9 கீழே போடணும். போட்டால் அது மில்லிமீட்டர் கியூப்பாக மாறிடும். அதனால தான் இங்கே மில்லி கியூமீட்டர் கியூப் மாற்றினது இங்கே எட்டு வந்து போட்டிருக்கோம். W into H.
H தான் தெரியாது. H வந்து இப்ப என்ன பண்ணலாம், இங்கேயே வச்சுட்டு இது மேல இந்த பக்கம் போயிடுச்சுன்னா, Hஓட ஆன்சர் கிடைச்சிரும். 815.494 × 10⁻³ மில்லிமீட்டர்ஸ். இவ்வளோ தூரம் அமுக்கணும்னா என்ன ஆகும் நமக்கு? இவ்வளோ ஆழத்துக்கு அந்த பால அமுக்கணும்னா நமக்கு இவ்வளோ டயமீட்டர் சுருங்கும். இவ்வளோ ஆழத்துக்கு அமுக்கணும்னா 814 மில்லிமீட்டர்னா என்னது? கிட்டத்தட்ட 1 மீட்டர். 0.8 மீட்டர். 0.8 மீட்டர் ஆழத்துக்கு அழுத்தணும்னா, அது எவ்வளோ தூரம் சுருங்கும்? 0.05 அதோட டயமீட்டர் சுருங்கும். 0.05 அதோட டயமீட்டர் சுருங்கும். ஓகேவா? எப்படி கேட்டாலும் போடணும். ஓகேவா? இவ்வளோதான். இதில சின்ன சின்ன ஃபார்முலா தான் இருக்கு. எல்லாத்தையும் ஃபார்முலாவெல்லாம் சம் அப் பண்ணி திருப்பி கூகுள் கிளாஸ் ரூம்ல குடுத்துருக்கோம். பார்த்துக்கோங்க. இதையுமே கூகுள் கிளாஸ் ரூம் ஹேவ் எ வீடியோ கரெக்ட்டா அந்தந்த டாபிக் உள்ள போனா இருக்கும். அது உள்ள போய் பாருங்க. டவுட் இருந்தா கேளுங்க. அவ்வளோ. இந்த டாபிக் வாஸ் ஓவர். அப்ப தின் சிலிண்டரும் ஓவர். யூனிட் 3ல எல்லாமே முடிஞ்சு போச்சு. தேங்க் யூ.